எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக அணியில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு கே.பி. முனுசாமி அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து நீண்டதொரு பேட்டியை அளித்தார். அப்பொழுது அவர் உள்ளத்தில் இருந்தது முதற்றளவிலே ஒரு உண்மை வெளியிலே வந்துவிட்டது. அதிலே சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி நாடகம் நடிக்கிறார், இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லுகிறார். முதலமைச்சர் யாருன்னே ஒரு குழப்பமா இருக்கு. அவரை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் விட்டாரு. ஆனால் அடுத்த வரி தான் சூப்பர், நாடகம் நடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வெக்கம் கெட்ட அரசியல்வாதி. இதை நான் சொல்லலைங்க, நேற்றைய பேட்டியில் தெளிவா திரு கே.பி. முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது அப்பதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு நினைவு வந்தது. ஒரு சிரிச்சுக்கிட்டேன் நான். அவர் உள்ளத்தில் இருந்தது உதட்டளவில் வெளியில் வந்தது உண்மை. அதை தான் அவர் வச்சிருக்கார் அப்படிங்கிறது. ரெண்டாவது, தலைவர் பாடுவார், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லைன்னு. ஆகவே அவர் மனங்களிலிருந்து மனநாளங்களிலிருந்து இது வெளியிலே கொட்டிவிட்டார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, மிகவும் சீனியர் ஒரு பெரிய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள். ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் அவரை எடப்பாடி பழனிசாமி ஏன் தவிர்த்து விழாவிற்கு சென்றார்? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 3.72 கோடி பணத்தை ஒதுக்கி வித்திட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நான் கே.பி. முனுசாமியை கேட்பதெல்லாம், நீங்கள் அம்மா தலைவர் படம் இல்லாமல், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா படம் இல்லாமல் நீங்கள் மேடைக்கு சென்றது உண்டா? ஒருவரை வேண்டுமென்றே புறக்கணித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அங்கேதான் உருவாகிறது. அந்த 6 பம்பிங் அது நம்பியூர்ல தான். அந்த 6 பம்பிங்கும் அங்கதான் இருக்கு. அங்க தண்ணி வெளியில வந்ததுன்னா ஈரோடு மாவட்டம் முழுவதும் அவிநாசியிலிருந்து தொடர்ந்து அத்தனை இடங்களுக்கும் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். கரூர் வரைக்கும் போகுவது இது ஒரு பெரிய கதை. ஆகவே அப்படிப்பட்ட விழாவை எங்கே எடுத்திருக்க வேண்டும்? எங்கேயோ அனூர் பக்கத்தில் ஒரு கிராமத்திலே போய் அந்த விழாவை எடுப்பதும், அங்க இருக்க மாவட்ட செயலர் வந்துடுவார். ஆனால் இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலரை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே தான் திரு செங்கோட்டையன் அவர்களை, மூத்த தலைவரை, அண்ணனை தவிர்த்து விட்டு அவர் அங்கே சென்றிருக்கிறார். என்ன நியாயம்? போற வழியிலே கூப்பிட்டு போயிருக்கலாமே. தலைவர் அம்மா படத்தை வைத்து ஒரு பூவை போட்டு வணக்கம் செலுத்தி விழாவை துவக்கியிருக்கலாமே. தலைவரும் அம்மாவும் இல்லாமல் இந்த கட்சியும் நாமும் இருக்கிறோமா? ஆகவே அவரை பற்றி உண்மையை சொன்ன கே.பி. முனுசாமி அவர்களுக்கு நன்றி.